கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசிகள்ல பிறந்த பெண்களுடைய குணாதிசயம் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குங்க. இந்த 12 ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுல 27 நட்சத்திரம் இருக்கு, அதுல 12 லக்னம் இருக்கு, லக்னாதிபதி உட்கார்றது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு பெண் மாதிரி இன்னொரு பெண் இருப்பாங்களான்னா நிச்சயமா கிடையாது. அப்போ இந்த 12 ராசியில பிறந்த பெண்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. உடனே எல்லாரும் ஐயோ விருச்சகமா பொல்லாததுங்க, முரட்டுத்தனமானதுங்க, டான் பேசுங்க, குடும்பத்துல வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லைங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. விருச்சக ராசி நுண்ணிய அறிவு மிக்கவர்கள். ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களோட கேரக்டரை சொல்லக்கூடிய, இப்போ உள்ள சைக்காட்டிஸ்டா இருக்கட்டும், ஸ்பை சொல்லக்கூடிய இராணுவத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், விருச்சக ராசி தான் அதிகம். இந்த விருச்சக ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்ன சொல்ல, கால்குலேட்டட் எஜுகேட்டட் மைண்ட் உள்ளவங்க. படிக்கவே இல்லைனாலும் இப்போ உள்ள வாழ்க்கை தத்துக்கு எது தேவை, அதை எப்படி நடத்தி சம்பாதிக்கணும் அப்படின்ற அறிவு மிக்கவர்கள். கொஞ்சம் இருக்கிறத வச்சு எப்படி அனுபவிச்சு வாழலாம், போதும் இந்த சொத்து வாங்கினா போதும், இன்னும் என்னத்த சொத்து. இவங்களுக்கு பூர்வீகத்திலேயே ஒரு சொத்து அமையும். காலபுருஷனுக்கு 8வது வீடு, பூர்வீக சொத்துக்கான ராசியும் இந்த விருச்சக ராசி தான். விருச்சக ராசி பிறக்கும் போதே கால்நாணி நிலமாவது இருக்கும் அவங்க பேர்ல. முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தந்தையோட பாண்டிங் கம்மியா இருக்கும் இந்த விருச்சக ராசி பெண்கள். தாயாரோட பாண்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா. தந்தை பாண்டிங் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் பிரிவினை மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அதே நேரத்துல ராசிநாதனே 6ஆம் அதிபதி, 3ல உச்சம், ஹைப்பரோட உச்சகட்டம் விருச்சகம். சோம்பேறித்தனம்லாம் சொல்லிட முடியாதுங்க. அவங்களால முடியாத ஒரு வேலையே கிடையாது. அது 2 வயசு குழந்தையா இருந்தா 90 வயசு குழந்தை இப்பயும் போய் சமைச்சு உட்காந்து சாப்பிடும். நான் பார்த்து அவ்வளோ வில் பவர் அதிகமா இருக்கக்கூடியவங்க. ராசியில சந்திரன் நீச்சம், அந்த ஒரு மைனஸ் தான் பெரிய விஷயமே இவங்களுக்கு. இவங்க எது போய் சொன்னாலும் விருச்சக ராசி இவங்க சொல்லிட்டாங்க, வாய் வச்சுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஒரு பேரையும் சொல்லுவாங்க. நிறைய என்ன சொல்லலாம், நல்ல லாங் ஹேர் இருக்கிறவங்க விருச்சக ராசினியர்கள். அதிகப்படியான அவங்களோட ஸ்கின் டோன், அவங்க ஃபேமிலியில என்ன ஸ்கின் டோனோ அதை விட கொஞ்சம் பிரகாசமா இருக்கக்கூடியவங்க, கலையா இருக்கக்கூடிய, கண்கள் ரொம்ப அழகா இருக்கும். இந்த விருச்சக ராசி பெண்கள் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப பணிவான ஸ்பீச்சா இருக்கும். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, விருச்சக ராசி இப்படி தேலுன்றாங்க, கொட்டோன்றாங்க, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு இல்லைங்க. ஸ்பீச் இடத்துக்கேற்ற ஸ்பீச்சு, வயதுக்கேற்ற மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க விருச்சக ராசி பெண்கள். முயற்சி, ஹைப்பரான முயற்சி, கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ண கிடைக்கல, எனக்கு வேணாம், சரி நான் இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணேன். ஆனால் இந்த விருச்சகம் 4 வாட்டினாலும் எஃபெக்ட் போட்டு ஜெயிக்கக்கூடியது இந்த விருச்சக ராசி. ஆனால் என்ன ஒண்ணுன்னா, இவங்களே இவங்களுக்கு எதிரியை உருவாக்கிப்பாங்க. அதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை இவங்களுக்கு இப்போ பிடிக்கல அப்படின்னாக்க அந்த இடத்துல சண்டையை போட்டுட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தெரியுமா இருப்பாங்க, இவங்கள புரிஞ்சுக்கிட்டாதான் இவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப கம்மி, ஃப்ரெண்டுகளே எதிரியாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஏதாவது தேவை அப்படின்னா சிரிச்சு பேசிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதான் இவங்களோட விஷயம். அடுத்து இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒன்று லேட் மேரேஜு, இல்லைனாக்கா வயது அதிகமான ஒரு மேரேஜு, அப்படி இல்லைனாக்கா எதிர்பார்த்த இல்லற வாழ்க்கை இருக்காது. கண்டிப்பாக இந்த விருச்சகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் வகையில் புத்திர தாமதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 4 மாசமாவது தள்ளி போய் தான் குழந்தை நிற்கும். இது பொதுப்படையான விஷயங்கள். ஜாதகத்துல கிரகத்தோட ஸ்தான பலம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாசம் தள்ளியோ இல்லை ஒரு 3 மாசம் தள்ளியோ, ஒரு சிலருக்குலாம் 10 வருஷம் தள்ளி தான் குழந்தை பிறந்திருக்கும். இந்த விருச்சகத்தோடைய விஷயம் இதுதான். ஸோ நட்பு வட்டாரம் ஒரு விஷயத்த, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு மைனஸ் என்னன்னா, ஒருத்தர் பேச வரும்போது விஷயத்த ஃபுல்லா முடிக்கிறதுக்காட்டியுமே சண்டைக்கு போயிடுவாங்க, திட்ட போயிடுவாங்க. என்னத்துக்கு நீ இதை பண்ணாது, இது ஃபுல்லா கேளு. ஒரு அரை மணி நேரம் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ இதை சொல்ல வந்தியா அப்படின்னு மாத்துவாங்க. ஸோ அதே போலதான் நிறைய கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க, பேக் ஹேண்ட்ல கேமராமேன்ஸா இருக்கட்டும், அதே நேரத்தில் பஸ் டிரைவர்ஸா இருக்கட்டும், ட்ரெயின் டிரைவர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க முகம் தெரியாத துறைகள்ல அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசி பெண்கள்.
ஸ்பைலையாக இருக்கட்டும், அதே போல் இராணுவத்திலையாக இருக்கட்டும், இராணுவத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக விருச்சக ராசி இல்லை விருச்சக லக்கணமாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அது இல்லாமல் அங்கே அவங்க உட்கார முடியாது. மருத்துவம் பேசும்போது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல, கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்துல, மனம் சார்ந்த விஷயத்துல ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசி நேயர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கணவருக்கும் இவங்களுக்கும் கம்யூனிகேஷன் சரியா இருந்துச்சு, இவங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கணவர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஆத்மாத்மான தம்பதிகளா இருப்பாங்க. இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒருவேளை ஒரு ராகுவே விருச்சகத்துல நிக்குது அப்படின்னாக்கா இவங்களோட முதல் வாழ்க்கை திருமணம் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாவது திருமண வாழ்க்கை அதை விட பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 9ஆம் பாவமே பாதகஸ்தானத்தை கொண்டவங்க இவங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். காது கேளாமை, காது பிரச்சனை, கிட்னி செயல்பாடு, இதுதான் மேஜர் பிரச்சனை இவங்களுக்கு. உடம்புல நீர் சத்து குறைதல், இதுதான் இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக இருப்பாங்க. சின்னதாக ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுவே பெரிய பிராண்டாகிற அளவுக்கு கொண்டு போய் கொடுக்கும். அதனால் முதலீடு சின்னதாக இருக்கும், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை பிராண்டை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் காட்டுற பர்ஃபார்மன்ஸை விட சொந்த தொழில தனியாக சோலோவாக நான் ஒரு பூக்கடை தாங்க வச்சுருக்கேன், நான் மட்டும் தான் கட்டி விற்கிறேன் அப்படின்னா செம்ம லாபத்தை பார்ப்பாங்க. கூட யாரையாவது ஒருத்தர் உட்கார வைப்பாங்க, நீ கட்டு நான் விற்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து அது லாஸ் தான். இவங்களா தனித்துவமாக செய்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் விஷயம் லாபத்தை கண்டிப்பாக இவங்க இந்த விருச்சக ராசி பெண்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு பீரியட் வந்து நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் மூத்த குழந்தைய கொஞ்சம் அதிக அக்கறையோட பார்த்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 35% கொடுக்கலாம். மற்றபடி ஜாதகத்தை பொறுத்து தான் அது ஹை ஆகுறதும் லோ ஆகுறதும். முக்கால்வாசி திருமண வாழ்க்கையில விரக்தியை அதிகமாக சந்திச்சது விருச்சக ராசி பெண்கள் தான். ஸோ இந்த பெண்களுக்கு அப்படின்னு 8 நிமிஷம் ஆயிடுச்சா. அதே போல நிறைய இடங்கள்ல சுய கடன், இந்த கடன்ல மாட்டிக்கிறதும் இந்த விருச்சக ராசி தான். ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப, அதாவது தெரிஞ்சே ரிஸ்க் எடுக்கிறது விருச்சக ராசிங்க. மற்ற ராசிக்காரங்களாவது பையனுக்காக படிக்கிறதுக்கு வாங்கிட்டேன், பிஸ்னஸ்க்கு வாங்கிட்டேன், கணவர் வாங்கிட்டு இவர் தலையில வந்துருச்சு, அப்பா வாங்கினது இவங்க தலையில வந்துருச்சுன்னு சொல்லலாம். அது விருச்சக ராசி மட்டும் தனக்கு தானே தெரிஞ்சே கடனை வாங்கி மாட்டிக்கிறது. வாழ்நாளில் ஒருத்தரோட நகையை வாங்கி நான் வச்சு திருப்பி கொடுக்கல அப்படின்னு நிற்கிறதுல விருச்சக ராசி ஒன்று. அந்த நகை மூழ்கி போச்சு, அதனால வாழ்நாள் ஃபுல்லாக என்ன இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அது விருச்சக ராசி தான். ஏன்னா அடுத்தவங்க நகையை டக்குன்னு வாங்கி வச்சு கடன் வாங்கக்கூடியவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு மேஜர் யோசிக்க வேண்டியது கடன், அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே போல் ஃபண்டு, நான் சீட்டு ஃபண்டு போட்டேன், தீபாவளி ஃபண்டு போட்டேன், 1 லட்சம் சீட்டு போட்டேன், அந்த மாதிரி இதிலெல்லாம் போட்டு ஏமாற்றத்தை தான் இவங்க அதிகமாக சண்டை போடுவாங்க. 10 வருஷத்துக்கு சண்டை போடுவாங்க, ஆனால் அந்த பணம் திரும்ப வரணும்ல, அதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்கம் விஷயத்தில் இவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகம். தங்கம் சேர்த்துருவாங்க, டக்குன்னு சேர்த்துருவாங்க. ஆனால் அடுத்தவங்க தங்கம் சொல்லும் போதும் சரி, ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த 35லேருந்து 40 இருக்கிற தங்கத்தை அடமானம் வைக்கிற அளவுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விருச்சக ராசின்னு சொல்லும்போது யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம், தன்வந்திரை தான். அதே போல் ராமானுஜர் தான். இவங்களை சரணாகதி எடுக்கிறது, வழிபாடு செய்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ விருச்சக ராசின்னு நம்ம பேசும்போது பெண்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பொது பலனாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும், இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.